ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன டிப்ஸுனா, துணிகளுக்கான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துணிகளுக்கு அப்படின்னா, நம்ம வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி அதுக்கு நம்ம நீளம் போடுவோம். நீளம் போடும்போது அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும். அந்த திட்டு திட்டா இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இதில் கொஞ்சம் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். அதை வாங்கி அந்த அரைவாளி தண்ணீரில் அந்த வாஷிங் சோடாவை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நீளம் போட்டோம் அப்படின்னா துணிக்கு முழுக்க நல்லா சேமாக அந்த நீளம் பட்டு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு துணியெல்லாம் சாயம் போகும். அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கெலாம் சாயம் போகும். அது சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு பக்கெட்டில் அரைவாளி பக்கெட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் வினிகர்னு ஒன்று விற்கும். அந்த வினிகரை வாங்கி அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் துணியை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா துணிக்கு சாயம் போகவே போகாது. துணி நல்லா பளிச்சுன்னே இருக்கும். 3வது டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது துணி சிறுசாக ஏதாவது கிழிஞ்சிருக்கு நம்ம அப்படின்னா ஒரு ஊசியை வச்சு நம்ம தைப்போம், வீட்டிலேயே தைப்போம் கையில். அதுக்கு சில நைலான் துணி அப்படின்னா அதில் ஊசி இறங்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊசியை சோப்பு இருக்குல்ல, சோப்பில் குத்தி குத்தி நம்ம அதில் தைச்சோம் அப்படின்னா நல்லா அது ஈஸியாக இறங்கும். நெக்ஸ்ட்டு 4வது டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம பீரோக்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம்ல, சுத்தம் பண்ணும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணுவோம். அப்போ சுத்தம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பீரோ அந்த தட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த தட்டில் ஒரு வேஸ்ட்டாக போன நம்ம கொசுமேட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம்ல, வேஸ்ட்டாக போனதெல்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு 5, 6 இதை அதில் பரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நியூஸ் பேப்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மடித்து வைங்க. இப்படி மடித்து வச்சிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு பூச்சி அதில் அண்டாது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த முடிக்கு அப்போலாம் டை அடிப்போம்ல, அப்படி ஹேர் டை அடிக்கும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கரை போகாது. அந்த கரை போகிறதுக்கு நம்ம நெகை பாலிஷ் ரிமூவர்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாட்டிலில் இருக்கும் பாருங்கள். நம்ம நெகை பாலிஷில் வைக்கும்போது அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதை பண்ணும்போது நெகை பாலிஷ் ரிமூவ் ஆகும். அதை அந்த ஹேர் டை பட்ட இடம் உள்ள துணியில் அதை அதில் போட்டு தொடச்சோம் அப்படின்னா அந்த அந்த கரை போயிடும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம துணியெல்லாம் துவைக்கும்போது அழுக்கெல்லாம் சில நேரங்களில் போகவே போகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடு தண்ணீர் இருக்குல்ல, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு நார்மலாக ஒரு கை வைக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான உள்ள நீரில் துணி ஊற வச்சுட்டோம்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் சோப்பு போட்டு துவைச்சோம் அப்படின்னா துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி அதெல்லாம் இருக்கும்ல, அதில் நல்லா ஒயிட்டாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, துவைக்கும்போது நம்ம தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சு பாருங்களேன், ட்ரெஸ்ஸு ரொம்ப வெள்ளை வெள்ளேன்னு இருக்குங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஒரு டிப்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.